நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்திலிருந்து சில நன்மைகளை அனுபவிக்கிறோமே தவிர இந்த உலகம் நமக்குரியது அல்ல. நாமும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இவர்களை எனக்கென்று, அல்லேலூயா, உங்களை ஆண்டவர் அவருக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருக்கென்று முன் குறித்திருக்கிறார். நீங்க இந்த உலகத்திலே இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆமென். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். எதற்காக அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர்னா, இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். என்னன்னா, இந்த உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து, இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து, இந்த உலகத்தின் அக்கிரமத்திலிருந்து ஆண்டவர் சொல்றார், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறவர் ஆண்டவர். ஆகவே நீங்க அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தியே ஆகணும். அல்லேலூயா. நம்ம இருக்கிற பகுதியில் இன்னும் அநேக பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் அந்த பகுதியிலிருந்து குறிப்பிட்ட ஆள் மட்டும் ஏன் இங்கே இருக்கு? ஏன்னா நீங்கள் தான் அழைக்கப்பட்டவங்க, நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்கள் தான் வேறு பிரிக்கப்பட்டவங்க. ஆமென். அப்போ ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் உங்களை இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்திருக்கிறேன், நான் உங்களை இந்த பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிச்சிருக்கிறேன், பொல்லாத மனிதர் கைகளிலிருந்து விடுவிச்சிருக்கிறேன். கடந்த மாதங்களை எண்ணி பாருங்களேன், கண்ணை இமைப்பதற்குள்ள அடுத்த வருடம் வந்த மாதிரி தெரிகிறது. ஆனால் இதில் எத்தனையோ காரியங்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவோ காரியங்களை நம்ம தாண்டி அதை சமாளித்து, இல்லை அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர் நடத்தி கரம் பிடித்து எவ்வளவோ காரியங்களை நம்ம சந்தித்திருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை விடுவித்தது கர்த்தருடைய கரம். ஆமென். அவர் தான் உங்களை இந்த பிரபஞ்சத்திலிருந்து என்ன செய்கிறார், விடுவிக்கிறார். அவர் தான் உங்களை மீட்டெடுக்கிறார். அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் தான் அந்த இடத்துல வந்து பாதுகாக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை பாதுகாக்கிறேனே ஆனால், நான் உங்களை விடுவிக்கிறேனே ஆனால், நான் உங்களை அதிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறேனே ஆனால், நீங்க எனக்கு கனத்தை செலுத்தி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தை ஒரு இடத்துல ஆண்டவர் எழுதுவாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன், நீ என்ன செய்வா. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் உன்னை விடுவிச்சா நீங்க என்ன செய்யணும், மகிமையை செலுத்தணும். அல்லேலூயா.